அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஒரு மாதத்துக்குள் வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தப்பட்ட மற்றும் வீதிகளில் கைவிடப்பட்ட 300 சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார். அவர்களில் 26 சிறுவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர்களின் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய பாதுகாவலர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் குறித்த சிறுவர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த சிறுவர்களின் பாடசாலை கல்வி செயற்பாடுகளை முறையாக பராமரிக்கவும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எந்தவொரு நாணய அச்சிடலிலும் ஈடுபடவில்லை என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு பிரதியமைச்சர் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தினார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் 1.2 டிரில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளதாக அமைப்பு ஒன்று தெரிவித்த அறிக்கை வேண்டுமென்றே அல்லது அறியாமையால் வெளியிடப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்திற்கு நாணயத்தை அச்சிட முடியாது என்றும் அதற்கு சட்டப்பூர்வ அடிப்படை இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை சிறுவர் பாதுகாப்பு மையங்களில் வசிக்கும் இளைஞர் யுவதிகள் திருமண வயதை எட்டும் போது அவர்களுக்கு பாதுகாப்பான வசிப்பிடத்தை வழங்கும் வகையில் அரசாங்கம் புதிய வீட்டு வசதி திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களம், மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களம், அபிவிருத்தி நிதி திணைக்களம், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களை ஒருங்கிணைத்து வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்த போதிலும் அஞ்சல் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு தொடரும் என அஞ்சல் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது. 19 கோரிக்கைகளை முன்வைத்து அஞ்சல் தொழிற்சங்கங்கள் நேற்று முன்தினம் முதல் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன. இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து அஞ்சல் நிலையங்களின் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உடனடியாக அமைச்சருடன் ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பணிப்புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞன் ஒருவர் இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட நிலையில் தப்பியோடி குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு இராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். இடதுகரை ஜீவநகர் பகுதியில் உள்ள சிங்கப்படை பிரிவின் 12வது பட்டாலியனைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞர்களை தாக்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 3 சிப்பாய்களும் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். அவர்களுடன் சேர்ந்து நேற்று கைது செய்யப்பட்ட 4 சிப்பாய்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நானூயா மெரக்கும்புர வீதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பெரக்கும்புர பகுதியிலிருந்து நானூயா நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் நானூயாவிலிருந்து பெரக்கும்புர நோக்கி எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவ்வாறு மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் எடின்புரோ தோட்ட முகாமையாளர் என போலீசார் தெரிவித்தனர். நாடளாவிய ரீதியில் நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரிலும் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாகவும் மொத்தம் 748 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 26,560 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 18 நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். மேலும் 64 பேர் குடிபோதையில் வாகனம் செலுத்தியுள்ளனர். 26 பேர் பொறுப்பேற்ற ஓட்டுநர்கள் மற்றும் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களை மீறிய 3675 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
அங்குடு கொலபெலச சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சிறை அதிகாரிகள் ஒரு சைனைட் குப்பியை கண்டுபிடித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரரான குடு சலிந்துவின் உதவியாளரான தரிந்து மதுசங்க என்பவரிடம் இருந்து குறித்த சைனைடு குப்பி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கமாண்டோ கவிஷ்க குமாரவை கொலை செய்வதற்காக இந்த சைனைடு குப்பி சிறைச்சாலைக்குள் கொண்டுவரப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறைச்சாலைக்குள் கொண்டுவரப்பட்ட சைனைட்டை பரிசோதிப்பதற்காக அதனை கொண்டு வந்த குழு ஒரு பள்ளியை பிடித்து அதற்கு ஊசி மூலம் செலுத்தியதாகவும் பள்ளி சம்பவ இடத்திலேயே இறந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. விவசாயிகளுக்கு உரமானியங்களை டிஜிட்டல் தளம் மூலம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. அரசினால் விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்கும் போது அந்தந்த விவசாயிகளுக்கு குறித்த மானியம் சரியான நேரத்தில் கிடைப்பதையும் குறித்த நிதியுதவியை அவர்கள் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கான உரத்தேவைக்காக முழுமையாக பயன்படுத்துவதையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. எனவே விவசாயிகளுக்கு உர விநியோகத்தை மிகவும் முறை சார்ந்த வகையிலும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்காக QR குறியீடு அல்லது பொருத்தமான முறையொன்றை பயன்படுத்த வேண்டியுள்ளமை அவசியம் என கண்டறியப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 22ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆஜராகுமாறு அறிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் வெடிக்காத நிலையில் பெருமளவான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று கொடிகாமம் பகுதியில் குழாய்களை புதைப்பதற்காக நிலத்தினை அகழ்ந்தபோது சந்தேகத்துக்கிடமான முறையில் பையொன்று காணப்பட்டது. இதனையடுத்து கொடிகாமம் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த பையை மீட்டு சோதனையிட்ட போது அவற்றுக்குள் வெடிக்காத நிலையில் துப்பாக்கி ரவை கோர்வைகள் காணப்பட்டுள்ளன. மேலும் அவற்றினை நீதிமன்றில் பாரப்படுத்தி நீதிமன்ற உத்தரவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் கொடிகாமம் போலீசார் தெரிவித்தனர். 10,000 இலங்கை தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்ய தாய்லாந்து ஒப்புதல் அளித்துள்ளதாக தாய்லாந்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கப்பட்ட எல்லை பதற்றங்களுக்கு மத்தியில் கம்போடிய தொழிலாளர்கள் நாடு திரும்பியதை தொடர்ந்து தாய்லாந்தில் ஏற்பட்ட தொழிலாளர் பற்றாக்குறையை போக்கும் வகையிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட இலங்கை தொழிலாளர்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளதாகவும் ஆரம்ப கட்டத்தில் 10,000 பேர் பணியேற்றப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நேபாளம், பங்களாதேஷ், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் புதிய கொள்கையின் கீழ் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் வெப்பத்தின் அளவு மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய கிழக்கு வடமத்திய மாகாணம் மற்றும் ஹமாந்தோட்டை, மொனராகலை, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் வெப்பமான காலநிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திணைக்களத்தின் அறிவிப்பின்படி இன்று முதல் 10 மாவட்டங்களுக்கு வெப்பத்தின் அளவு குறித்து ஆம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. சசீந்திர ராஜபக்சவை தொடர்ந்து விளக்கமறியை வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி வரையில் சசீந்திரவை விளக்கமறியை வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி சசீந்திர ராஜபக்சவை லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நுகேகொடை பிரதேசத்தில் வைத்து கைது செய்திருந்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சியின் போது செவனக்கல கிரிபன்விவ பகுதியில் சொத்து ஒன்றுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி நட்டஈடு பெற்றுக் கொண்டதாக சசீந்திர மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கந்தளாய் அக்போபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேரமடு பகுதியில் தேன் எடுக்க சென்ற நபர் காட்டு யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 57 வயதுடைய பிரசன்னா என்ற 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து அக்போபுர போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பிரசன்னா தனது நண்பருடன் பேரமடு காட்டு பகுதிக்கு தேன் எடுக்க சென்ற போது எதிர்பாராத விதமாக காட்டு யானை தாக்கியுள்ளதாகவும்
உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.